வணக்கம். இந்த பதிவில் வாரம் ராசி பலன் துலாம். ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல உச்ச அமைப்பில் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துடன் பரிவர்த்தனை அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன் பலம் பெற்று அமர்றாரு. இங்கே உங்களுடைய குடும்பாதிபதியும் நீச்ச பங்க அமைப்பு, சந்திரமங்கல யோகம் என்ற அமைப்பில் இந்த வாரம் பார்க்கும்போது தனவரவு சிறப்பாக இருக்கும். கடந்த வாரம் ஒரு பெரிய அளவில் பணம் உங்கள் கையில் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லை. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையில், நண்பர்கள், கூட்டு தொழில் செய்கிறவங்க, இந்த அமைப்புகள்லாம் ஒரு சரியான ஒரு அமைப்பில் இந்த வாரம் ஆரம்பமே இந்த அமைப்புகள்லாம் சரியாக இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்குது. வேலை அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் ஏற்றமான வாரமாக அமைகிறது. முக்கியமாக வேலை அமைப்புகள் சிறப்பாக துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்குது. புதுசாக வேலை தேடுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே இப்போ வேலையில் நல்ல ஒரு அமைப்பு. இப்போ ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பார்க்கலாம்னா கண்டிப்பாக அந்த அமைப்பு சரியாக இருக்குது. அதே போல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள், பெண் வீட்டார் சொல்கிறேன்னு சொன்னாங்க, சொல்லலை, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத இருக்கிறவங்க, அதற்கான அமைப்புகள் இப்போது நடைபெறும். இப்போ நான் அடுத்த வாரத்தில் குரு பயிற்சியும் நடக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய ராசி 3ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்தை அவர் பார்வை செய்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். உங்களுடைய உடல் ரீதி, மன ரீதியில் இது போன்ற அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். பாகிஸ்தானத்தில் குரு வருவதும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இப்போ 6ஆம் இடத்துல இருந்த ராகுவும் 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு கேது வரார். கிரக நிலைகள் உங்களுக்கு அமோகமாக இருக்கிறதுனால, ஏன்னா உங்களுடைய குடும்பாதி மட்டும் நீச்ச அமைப்பில் இருக்கிறாரு. சந்திரன் வளர்ப்பிறை அமைப்புறதுனால சமாளிப்பீங்க. அடுத்த மாதமும் செவ்வாய் நல்ல இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு வராரு. நண்பருடைய வீட்டுக்கு வர்றது சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும். இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.